ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி சூப்பரான ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் குவாரிக்கும் கட்காக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே யாராவது உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எகை நீங்கள் அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க சப்போஸ் பேண்டேஜ் ஏதாவது போடுறாங்க அப்படின்னும் போது ஈஸியாக அவங்கள போய் அட்டாக் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வால் இருக்கும். அது மேலே ஃபஸ்ட்டு ஏறிட்டு ஜஸ்ட் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பில்டிங்கோட சைடில் வந்து ஜம்ப் பண்ணி நின்றுவீங்க. இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய விண்டோ மூலியமாக அவங்களை அட்டாக் பண்ணலாம். இல்லை அவங்க கீழே இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த விண்டோ மூலியமாக ஜம்ப் பண்ணி கீழேயும் போய் நீங்கள் அட்டாக் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் பைக்கில் ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போது கார்லேயே இதை வந்து பண்ண முடியுது. ரொம்பவே சிம்பிள் தான். சப்போஸ் நீங்கள் வந்து பிரிட்ஜில் போயிட்டுருக்கீங்க, உங்களை யாராவது பிரிட்ஜ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்ககிட்டருந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு சூப்பரான வழி என்ன அப்படின்னா, போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சைடில் ஒரு சின்ன கேப் இருக்கும். வேகமாக காரில் போய் அந்த கேப் வழியாக ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா பாலத்துக்கு கீழே உள்ள லேண்டில் ஈஸியாக நீங்கள் வந்து இறங்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ட்ரிக். சப்போஸ் யாராவது பிரிட்ஜ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்கி வச்சுருக்கீங்க, அப்படி யாரையுமே ஷூட் பண்ணல, ரொம்பவே சோகமாக போயிட்டுருக்கீங்க, பிரிட்ஜ் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா பக்கி எடுத்துங்க, நேராக அந்த பாலத்து மேலே போயிட்டே இருங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பேக்கேஜ் மாதிரி சம்திங் இருக்கும் எப்பயுமே வந்துட்டு. அதில் பக்கியோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 வீலை மட்டும் கொண்டு போய் மோதி மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா போதும். அப்படியே கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி தலைகீழாக விழுந்துடும். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், அப்படியே வந்து பேக் சைடு சீட்டு மட்டும் மாறி உட்காந்துருங்க, வெளியில் வந்துடாதீங்க. இப்போது ஜஸ்ட் கவுந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. பிரிட்ஜில் யாராவது வராங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களே வந்து அட்டாக் பண்ண முடியும். நீங்கள் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறீங்கன்னு கூட அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக், இந்த லொக்கேஷனில் ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரிக்குக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே பில்டிங்கில் யாரோ இருக்காங்க, அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஈஸியாக ஷூட் பண்ணணும், இல்லாட்டி வெளியிலேருந்து வரவங்களை ஷூட் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக அந்த டேங்கர் மாதிரி இருக்குது மேலே ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே போல் இங்கே யாரும் ஏற மாட்டாங்கன்னு சொல்லி யாரும் பார்க்காம இருப்பாங்க. இதில் ஏறுறதுக்கு சைடில் ஏணி எதுவுமே இருக்காது, ஏறுறது ரொம்ப கஷ்டம். கார் இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்திங்க அப்படின்னா சைடில் சின்னதாக இது மாதிரி ஒரு பைப் லைன் போகிற மாதிரி இருக்கும். அதில் ஜஸ்ட் ஏறிட்டு ஜாய்ஸ்டிக்கை மேலே மட்டும் மூவ் பண்ணிங்க அப்படின்னா போதும். அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஜங்கின்னு மேலே போயிருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டேங்க் மேலே குதிச்சிங்க அப்படின்னா போதும். கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். லாங்லேருந்து யாராவது வராங்க, அவங்கள ஷூட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.